1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச காலம். எல்லா சமஸ்தானமும் இந்தியா கூட இணைஞ்சிருச்சு. ஆனால் ஹைதராபாத் மட்டும் இணைய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்தியாவோட உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹைதராபாத்தோட நிசாமை கூப்பிட்டு பேசுகிறாப்படி இந்தியாவோட இணைய சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஹைதராபாத் நிசாம் மறுத்துறாரு. பட்டேல் இந்த விஷயத்தை பற்றி நேருக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாப்படி. ஆனால் யூஎனில் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நேரு அதை மறுத்துறாரு. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்தியா கூட இணையத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க. அதனால் நேரம் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிடுறாரு. ஹைதராபாத் நிசாம் ஹைதராபாத்தில் இருக்கிற எல்லா ஜமீன்தார்களையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாப்படி. இந்தியா நம்மளை இணைய சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் இந்தியா கூட இணைஞ்சா நமக்கு தான் பிரச்சனை வரும். நம்மளால் சுதந்திரமாக இங்கே ஆட்சி பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்தியா கூட இணைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிசாம் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஹைதராபாத்தில் ஒரு கிராமத்தில் இந்தியா கூட இணையலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜமீன்தாரோட ஆளுங்க அந்த கிராமத்துக்குள்ளே வந்து ஒருத்தனை அடிச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போச்சிடுறாங்க. அந்த வீட்டையும் நெருப்பு வச்சு கொடுத்துறாங்க. இப்போ அந்த டைமில் அடிச்சு எடுத்துகிட்டு போவனை காப்பாற்றுறதுக்காக அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஜமீன்தார் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவனை போய் உள்ளே போய் தேடினா அவன் உள்ளுக்குள்ளே வாய் கட்டப்பட்ட நிலையில் இருக்கான். அவனை கூப்பிட்டா அவனால் எதுவும் பேச முடியல. அதனால் ஜமீன்தார் வீட்டை அடிச்சு நோக்கிட்டு அங்கே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு வந்துடுறாங்க. அடுத்தது ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தன்னுடைய ஆண்டியோட பேக்கரியில் வேலை செஞ்சுக்கிட்டு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். ஃபுட்பால் விளையாண்டு இங்கிலாந்தில் போய் விளையாடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆசை. இன்றைக்கி நடக்கிற மேட்சில் ஜெயிச்சா தான் இங்கிலாந்து போய் விளையாட முடியும். மேட்சுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ட்ரக் எடுத்துகிட்டு போகிறான். ஆனாலும் மேட்சுக்கு லேட்டாக தான் போகிறான். அதனால் கோவமான அவனோட கோச் வெளியே உட்கார வச்சிடறான். மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ஆப்போனன்ட் டீம் ஒரு கோல் போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு தான் இப்போ ஹீரோ விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்குள்ளே இறங்குறான். உள்ளே இறங்கி விளையாண்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு கோலை போட்டுறான். இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது இவனுக்கும் ஆப்போனன்ட் டீம் கேப்டனுக்கும் சண்டை வந்துடுது. அதனால் ஒருத்தர் கிரவுண்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ ஆகி இல்லைனா நான் மட்டும் தனியாக ஒரு கோலை போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ரெண்டாவது கோலையும் போட்டு ஆட்டத்தையும் ஜெயிச்சிடறான். கப்பையும் ஜெயிச்சிடறான். இவன் ஆட்டத்தை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆன இங்கிலாந்து டீமோட மேனேஜர் உன்னை இங்கிலாந்து டீமில் விளையாடுறதுக்கு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கப்பையும் கொடுக்குறாரு.